இன்றைக்குள்ள வீடியோவில் பீக்கங்காய் சட்னி, சேவை, இட்லி, தோசை டிஃபன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி பீக்கங்காய் சட்னி பண்ண போகிறோம். இட்லிக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், கடலெண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு நாட்டு தக்காளி, 2 பச்சை மிளகாய். இப்போ கடுகு வெடிச்சது, இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் பீக்கங்காயும் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் நம்ம அது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, சின்ன ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் கையில் தான் போடுறேன், அப்போ தான் எனக்கு அளவு தெரியும். ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு போதும். இது ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 2 விசில் ஆயாச்சு. இது ஸ்டீம் அடங்குற வரைக்கும் இது ஓப்பன் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் எடுத்து பருப்பு மத்தில் நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பம் நம்ம தாளிச்சிடலாம், உப்புமா பண்ணலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி. இடியாப்பம் எடுத்து இதில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு மல்லி இலை போட்டுடலாம், அவ்வளோதான். மல்லி இலை. இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சட்னி பண்ணியிருக்கேன் இட்லிக்கு. தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட். இந்த சேனலில் குக்கிங் டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குக்கிங் அப்டேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.